ஓய்வு நாளை அசட்டை பண்ண. இது தேவனுக்கு கோபத்தை உண்டாக்கிட்டு. ஆனால் அந்த நாளில் போனவர்களுக்கு அவர்கள் அதை காணவில்லை என்று. ஓய்வு நாளை அசட்டை, கர்த்தருடைய நாள், அது கர்த்தர். இந்த நாளை விசேஷப்படுத்தக்கூடாது. அந்த நாளில் கர்த்தருக்கென்று மற்ற நாட்களில் கொடுக்கிற நேரத்தை விட நம்ம அதிக, எல்லாருக்குமே அலுவல் இருக்கு, எல்லாருக்குமே அலுவல் இருக்கு. ஆண்டவர் சொல்ற. அதனால பாருங்க, நீ 6 நாள் ஆராதிச்சுட்டு ஒரு நாள் வேலைக்கு போனா சொன்னார் இல்ல, அவருடைய நோக்கம் ரொம்ப லெகுங்க, ரொம்ப லெகு. நீ நல்ல வேலை பாரு, ஒரு நாள் என் சமூகத்துல வந்து உட்காருங்கிறார். ஆமே இல்ல ஆண்டவரே, அப்படி நாங்க அப்படிதான் போவோம், இப்படிதான் போவோம். ஒரு புழு வயிற்றுல மாட்டினாலே முடிஞ்சு நம்ம கதை. இவ்வளவுதான் உண்டு. நம்ம சுருன்றோம் இல்ல. சாப்பிடுறீங்களா? ஒரு புழு மொத்த கதையை முடிச்சிடும். இதை விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம இல்ல ஆண்டவர் நாங்க ரொம்ப பிஸி. ஆமே, ஆண்டவர் பரீட்சை பார்க்காதீங்க. மகிழ்ச்சியோட நியாயப்படி ஃபுல் டே இருக்கணும். 10 பாயிண்ட்டுக்கு இன்னைக்கு சாயங்காலம் வர விட்டுருக்கணும். ஆமே, நமக்கு கொஞ்ச நேரம் இருக்கிறதே ஏதோ சாதிச்சது போல. இன்னைக்கு நான் சீக்கிரமே சர்ச்சுக்கு போயிட்டேன். ஆண்டவர் சொல்ல, ரொம்ப பேசாத, சீக்கிரம் கூட்டிட்டு போயிருவேன். நான் சீக்கிரமே. ஹல்லேலூயா. ஆமே, அசட்டை பண்ணக்கூடாது. என்னதான் வேண்டாம். முதலாவது தேவனுடைய நல்லா ஆராதிச்சுட்டு நல்லா வர்ஷிப் பண்ணிட்டு நிறைவா போய் உங்க கடமையை செய்யுங்க. ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க. 6வதாக அவர்கள் வாதாடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 17:2. ஜனங்கள் மோசையோட வாதாடி, நாங்கள் குடிக்கிறதுக்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும். இந்த வாதாடுற இடத்துல தான் கண்மலைக்கு மேல அடி விழுது. வாதாடுறாங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்றாங்க, சண்டை போடுறாங்க, ஆர்கியூ பண்றாங்க. ஆமே, நிறைய சண்டை போடுறோம்ல தேவ பிள்ளைகள் கூடயே நிறைய. என்ன என்ன நம்ம ஜெபம்லாம் பண்ணி பார்த்தாச்சு, என்னெல்லாம் பண்ணி பார்த்து, அப்படி நம்ம ஆதங்கத்தை வந்து மனுஷங்க கிட்ட கொட்டுறோம் தெரியுமா. வாதாடுறாங்க. 7வதாக விக்கிரக வழிபாடு செய்தார்கள். யாத்திராகமம் 32வது அதிகாரம். எங்களதுல 1 முதல் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். 4வது வசனத்தில் அவர்கள் கையில் இருந்த அந்த பொன்னை ஆரோன் வாங்கி சிற்ப கருவினாலே கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். 5வது வசனத்தை பாருங்கள். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். அங்க உயர்த்தப்பட்டது என்னது? கன்றுக்குட்டி. ஆனா ஆரோன் சொன்னது என்னது? அதன் அர்த்தம் என்ன? கர்த்தர் என்ற பெயர்ல எதையும் வணங்கிறாதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. கடந்த நாள் ஒரு வீட்டுக்கு பிரேயர் கூட்டாங்க போறேன். போகும்போது அவங்க வேகமா உள்ள ஓடுறாங்க. அதுக்குள்ள நாங்க வீட்டுக்குள்ள போயிட்டோம். ஏன் வேகமா ஓடுறாங்கன்னா ஒரு போட்டோ இருக்கு, அதை தூக்கி மாத்தலான்னு போனாங்க. அதுக்குள்ள நாங்க உள்ள போயிட்டோம். இப்படி இருக்கிறாங்க. சே, நீங்க ஸ்பீடா வந்துட்டீங்க, பாஸ்டர், நீங்க இவ்வளவு சீக்கிரம் வருவீங்கன்னு. கர்த்தர் என்ற பெயர்ல எதையும், சிலுவையெல்லாம் அடையாளங்க. நீங்க கும்பிடுற சிலுவை ஒருவேளை அந்த கைவிடப்பட்ட கள்ளனுக்கு சிலுவையா இருந்தா எதுன்னு மொத்தம் 3 இருக்கு. நமக்கு 1 ஜீசஸ். இங்க வந்து அவங்க கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி எகிப்தின் தெய்வத்து பேரெல்லாம் சொல்லல. கர்த்தருக்கு பண்டிகை. ஆண்டவர் கற்பனை கொடுக்கும் போதே தெளிவாய் சொல்லுகிறார். யாத்திராகமம் 20வது அதிகாரம் 3 முதல், என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான், ஆண்டவருடைய நாமம் ஆதியாக முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த விக்கிரகம்னு வர்ற இடத்துல ஆண்டவர் தம்மை எப்படி வெளிப்படுத்துகிறார் தெரியுமா?
எரிச்சல் உள்ள தேவன். ஆண்டவர்ங்கிற பெயர்ல எதையுமே வணங்க கூடாது. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லை ஆதலால் சொரூபம் ஒன்றும் இல்லை. ஆமென். ஆவியான ரூபம் ஒன்றும் இல்லை, ரூபம் இல்லை ஆதலால் ரூபம் ஒன்றும் இல்லை. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தண்ணீரே, வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தண்ணீரே, வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர். என்னை உண்டாக்கின தேவாதி தேவன் அவர். தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஓ என்னை உண்டாக்கிய என் தேவாதி உரலம கதனரம சந்தனரமா தேவன்